சனத்குமாரர் அடுத்த பிறவியில் முருகப்பெருமானாக பிறந்த கதை. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து அதிபயங்கரமான நெருப்பு பிழம்பு ஏற்பட்டது. தீப்பொறிகள் பறந்தது. அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர். பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் 6 நெருப்பு பந்துகளாக மாறின. அந்த 6 சுடர்களும் வாயு தேவனால் கையில் ஏந்தப்பட்டு சரவண பொய்கையில் கொண்டு சேர்க்கப்பட்டது. அதாவது பார்வதி தேவி சரவண பொய்கையாக மாறியிருந்த அந்த இடத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டது. ஆகவே சனத்குமாரர் பார்வதி தேவியின் ஸ்பரிசத்தை தொட்டு முருகப்பெருமானாக அவதரிக்கிறார். அந்த நெருப்பு பந்து சரவண பொய்கையை தொட்டதும் 6 தாமரையில் 6 குழந்தைகளாக மலர்ந்தது. அந்த 6 குழந்தைகளை வளர்க்க சிவபெருமான் கார்த்திகை பெண்களை நிர்ணயிக்கிறார். கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை வளர்த்து வந்தனர். பின்னர் பார்வதி தேவி தாய் பாசத்துடன் அந்த 6 குழந்தைகளை அள்ளி அணைத்ததும் 6 முகம் 12 கைகளுடன் முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமியாக அவதரித்தார். பிறகு சனத்குமாரர் கண்ட கனவுபடி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை சம்ஹாரம் செய்து இடம் தெரியாமல் ஆக்கினார். இந்த லோகத்தையும் ரட்சித்தார் இந்த சரவணபவன். அவருக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் இதுவே ஷடாஷரி 6 எழுத்து என்று மகா மந்திரமாக இருக்கின்றது. சரவணமாக இருக்கும் அம்பாளின் மகிமை இது. சனத்குமாரர்தான் ஸ்கந்தர் என்று சந்தோக்கிய உபனிஷத்திலும் சொல்லியிருக்கிறது. அதில் அவரே ஞான பண்டிதர் என்பதும் தெளிவாக தெரிகின்றது. சனத்குமாரர்தான் சரவணனான ஞான பண்டிதர். ஆம், இந்த சனத்குமாரரே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தாயின் சம்பந்தமில்லாமல் பிறந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு சூரபத்மனை சம்ஹாரம் செய்து உடை மீது கூட ஆசை இல்லாமல் பழனியில் கோவணத்துடன் அருள் செய்யும் நம் முருகப்பெருமான். இந்த தகவல்கள் திரிபுரா ரகசியம் என்ற கிரந்த நூலில் உள்ளது. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.